வணக்கம். முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுதந்திர தின விழாவிற்கான இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்ள உள்ளார். இதற்கான இறுதிக்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்றது. இதில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், காவல்துறையினர், தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவினர் கலந்து கொண்டு அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். மேலும் சுதந்திர தின விழாவில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகள் குறித்தும் ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. சுதந்திர தின விழாவை ஒட்டி நிகழ்ச்சி நடைபெறும் கடற்கரை சாலை முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அப்பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விழாவை ஒட்டி கடற்கரை சாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அணிவகுப்பில் அடுத்து வருபவர்கள் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவினர். அணிவகுப்பு வரிசையில் அடுத்ததாக காவல் படை பிரிவு பெண்கள் அணியினர். சாலை விபத்துக்களை தடுக்கும் வகையில் புதுச்சேரி நகர பகுதிகளில் காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையிலும் டிப்பர், லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்களை இயக்க தடை விதித்து போக்குவரத்து சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் திவ்யா உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் சாலை விபத்துக்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் கனரக வாகன உரிமையாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் கோரிமேடு காவல் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு போக்குவரத்து சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் திவ்யா தலைமை தாங்கினார். போலீஸ் சூப்பரண்ட் பக்தவச்சலம் முன்னிலை வகித்தார். இன்ஸ்பெக்டர் வேலையன் வரவேற்றார். கூட்டத்தில் இன்ஸ்பெக்டர்கள் வெங்கடாச்சலபதி, தன்வந்திரி, செந்தில்குமார் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள், டிப்பர், லாரி, மினி லாரி உள்ளிட்ட கனரக வாகன உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்பொழுது வாகன உரிமையாளர்கள் தங்களது பல்வேறு குறைகள் மற்றும் கோரிக்கைகளை தெரிவித்தனர். கூட்டத்தில் சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் திவ்யா பேசுகையில், புதுச்சேரியில் சாலை விபத்துக்கள் அதிகரித்து உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. குறிப்பாக போக்குவரத்து அதிகமாக உள்ள காலை மற்றும் மாலை நேரங்களில் அதிவேகமாக இயக்கப்படும் கனரக வாகனங்களால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் விபத்தில் சிக்குகின்றனர். எனவே பள்ளி கல்லூரிகள் அமைந்துள்ள பகுதிகளில் குறிப்பிட்ட வேகத்தில் மட்டுமே கனரக வாகனங்களை இயக்க வேண்டும். லாரிகளில் டிரைவர்களுடன் கிளீனர்களும் பணியமர்த்த வேண்டும். டிரைவர்கள் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதை வாகன உரிமையாளர்கள் கடுமையாக கண்காணிக்க வேண்டும். விதிகளை மீறுவோர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் மணல், ஜல்லி உள்ளிட்ட பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனங்களில் அவற்றை மூடி பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டும். அதிவேகமாக வாகனங்களை இயக்கும் டிரைவர்களுக்கு அபராதம் விதிப்பதுடன் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.
சாலை விபத்துக்களை தடுக்கும் பொருட்டு புதுச்சேரி நகர பகுதிகளில் தினமும் காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 7 மணி வரையிலும் டிப்பர் லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் இயக்க தடை விதிக்கப்படுகிறது. இந்த தடையை மீறி கனரக வாகனங்களை இயக்கினால் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் திவ்யா எச்சரித்தார். காரைக்கால் ஒன்றிய அரசின் வழிகாட்டுதலின்படி அமைக்கப்பட்டுள்ள நோயாளிகளின் நலக்குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் குழு உறுப்பினரும் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான நாஜிம், சார்பு மாவட்ட துணை ஆட்சியர் பூஜா, மாவட்ட துணை ஆட்சியர் பக்கிரிசாமி, சுகாதார இயக்குனர் சிவராஜ்குமார், மருத்துவ கண்காணிப்பாளர் கண்ணகி, நகராட்சி ஆணையர் சுபாஷ், மின்துறை செயற்பொறியாளர் அனுராதா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் காரைக்கால் அரசு மருத்துவமனையின் செயல்பாடுகள், பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகளின் தரம், மருத்துவமனையில் உள்ள அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவமனையில் மேற்கொள்ள வேண்டிய மேம்பாட்டு பணிகள், நோயாளிகளுக்கு தேவையான கூடுதல் வசதிகள் மற்றும் மருத்துவமனை தொடர்பான பல்வேறு முக்கிய கோரிக்கைகள் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மருத்துவமனையின் சேவைகளை மேலும் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் மற்றும் குழு உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் சுதந்திர தின விழா ஒத்திகை நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தில் வரும் 15ஆம் தேதி கடற்கரை சாலையில் சுதந்திர தின விழா நடைபெறவுள்ளது. இதையொட்டி நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கட்ச், மண்டல காவல் கண்காணிப்பாளர் சுபம் சுந்தர் கோஷ் ஆகியோர் மேற்பார்வையிட்டனர். சுதந்திர தின விழாவில் அமைச்சர் ராஜசேகரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள உள்ளார். இதையொட்டி அமைச்சர் தேசிய கொடி ஏற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வு, காவல்துறையினரின் அணிவகுப்பு, பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை ஒத்திகை பார்க்கப்பட்டன. சுதந்திர தின விழாவை சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் VP சிவக்கொழுந்து லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட 4 நியாய விலை கடைகளில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது நியாய விலை கடைகளில் உள்ள மொத்த குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை, சிவப்பு மற்றும் மஞ்சள் அட்டைகளின் எண்ணிக்கை, அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு, இம்மாதத்தில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விநியோகம், மீதமுள்ள இருப்பு மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பொருட்களின் அளவு ஆகியவை குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார். மேலும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச அரிசி மற்றும் கோதுமையின் தரத்தையும் அமைச்சர் ஆய்வு செய்தார். குடும்ப அட்டைதாரர்கள் பொருட்களை பெறுவதில் சிரமம் உள்ளதா, கைரேகை பதிவு தொடர்பாக ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுகிறதா, பொருட்கள் உரிய நேரத்தில் கிடைக்கிறதா, பொதுமக்களிடமிருந்து புகார்கள் ஏதேனும் வந்துள்ளதா என்பது குறித்து நேரடியாக கேட்டறிந்தார். நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் குறித்தும் அமைச்சர் கேட்டறிந்தார். பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி உரிய அளவில் மற்றும் தரத்துடன் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து சிவப்பட்டைதாரர்களுக்கு 20 கிலோ அரிசியும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசியும் அமைச்சர் வழங்கினார். ஆய்வின் போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார், குடிமைப்பொருள் வழங்கல் துறை வட்டாட்சியர் சரவணன், நியாய விலைக்கடை சங்க நிர்வாக இயக்குநர் வேல்முருகன் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். பொதுமக்களின் நலனை முன்னிறுத்தி நியாய விலைக்கடைகளின் செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்றும், குறைகள் ஏதேனும் இருந்தால் அவற்றுக்கு உடனடியாக தீர்வு காண உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சிவக்கொழுந்து தெரிவித்தார்.
உங்களுக்காகத்தான் அரசாங்கம், உங்களுக்காகத்தான் நாங்க. நீங்க நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமா இருக்கணும். வாங்க நிக்க பெண்டிங் புதுச்சேரி ராமநாதபுரம் மதர் தெரேசா அரசு தொடக்கப்பள்ளியில் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு தொடர்பான ஆய்வு நடைபெற்றது. இதையொட்டி NCERT தொடக்க கல்வி இயக்குநர் சுனிதி அகர்வால் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் பள்ளிக்கு வருகை தந்து மாணவர்களின் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு செயல்பாடுகளை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் கலந்துரையாடிய அவர்கள் மாணவர்களின் கற்றல் நிலை குறித்து கேட்டறிந்தனர். மேலும் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் மற்றும் தேவையான கற்றல் வளங்கள் குறித்தும் ஆலோசனைகள் வழங்கினர். வட்ட ஆய்வாளர் புவியரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் ரேவதி, பொறுப்பாசிரியர் சுரேந்தர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்களின் அடிப்படை கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த ஆய்வு பள்ளியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு செயல்பாடுகளுக்கு மேலும் ஊக்கமளிப்பதாக அமைந்தது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் சக ஊழியர்கள் செய்திருந்தனர். இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் சுதந்திரத்தை போற்றும் வகையிலும் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டு உயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறும் வகையிலும் காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் பிரம்மாண்ட இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கிய இந்த இருசக்கர வாகன பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம், முன்னாள் ராணுவ வீரர் சோனையன் மற்றும் மாவட்ட பாஜக தலைவர் முருகதாஸ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் அவர்கள் இருசக்கர வாகனங்களில் பேரணியை முன்னின்று வழிநடத்தினர். பேரணியில் 1000க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தேசிய கொடிகளை ஏந்தியபடி இருசக்கர வாகனங்களில் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டத்தின் முக்கிய சாலைகள் வழியாக நடைபெற்ற பேரணி காரைக்கால் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலை அருகே நிறைவடைந்தது. அங்கு சிங்காரவேலர் சிலைக்கு பாஜக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நாட்டின் சுதந்திரத்தை போற்றும் வகையில் நடைபெற்ற இந்த இருசக்கர வாகன பேரணியில் பாஜக மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஐயா தாத்தா வந்து இருங்க, போயிட்டோம். குறுக்க விட்டீங்கன்னா மேலே கொண்டுருவாங்க.
புதுச்சேரியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இந்திய ரிசர்வ் பட்டாலியன் காவல் பிரிவு ஆட்சேர்ப்பிலும் சிவில் போலீஸ் மற்றும் PAP ஆயுதப்படைக்கு நடைமுறையில் உள்ளதைப் போல ஒரே மாதிரியான ஆட்சேர்ப்பு விதிமுறைகளை அமல்படுத்த வேண்டும் என்று புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், உள்துறை அமைச்சர், தலைமை செயலர், காவல்துறை தலைமை இயக்குநர் உள்ளிட்ட 8 உயர் அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் சிவில் போலீஸ் மற்றும் PAP ஆயுதப்படை காவலர் பணிக்கு தற்போது 165 சென்டிமீட்டர் உயரம் தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே விதிமுறை IRBN ஆட்சேர்ப்பிலும் பின்பற்றப்பட வேண்டும். புதுச்சேரி மக்களின் சராசரி உயரம் 165.8 சென்டிமீட்டர் என்ற நிலையில் IRBN பணிக்கு 171 சென்டிமீட்டர் உயரம் நிர்ணயிப்பது இளைஞர்களுக்கு அநீதியாக அமையும். எனவே 3 காவல் பிரிவுகளுக்கும் ஒரே மாதிரியான உயர தகுதியை நிர்ணயிக்க வேண்டும். IRBN ஆட்சேர்ப்பில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கட்டாயம் வழங்க வேண்டும். மேலும் ஓட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட உடற்தகுதி தேர்வுகளும் சிவில் போலீஸ் மற்றும் PAP பிரிவுகளில் உள்ளதை போல ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். சம்பளம், பதவி உயர்வு, பதவி அமைப்பு, சீருடை மற்றும் இடமாற்றம் உள்ளிட்ட சேவை விதிமுறைகளிலும் 3 பிரிவுகளுக்கும் சமத்துவம் கடைபிடிக்க வேண்டும். கர்நாடக மாநிலத்தில் பின்பற்றுவதைப் போல IRBN காவலர்களுக்கான அடிப்படை பயிற்சியை புதுச்சேரி காவல் பயிற்சி பள்ளியிலேயே வழங்க வேண்டும். இதன் மூலம் அரசு பயிற்சிக்கான செலவில் கணிசமாக தொகை மிச்சமாகும். மேலும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் 2018 ஜூலை 5ஆம் தேதி கூட்ட குறிப்புகளின்படி மாநில அரசுகள் தங்களது தேவைக்கேற்ப ஆட்சேர்ப்பு விதிமுறைகளை நிர்ணயிக்க அதிகாரம் பெற்றுள்ளன. கேரளா, கர்நாடகம், தமிழ்நாடு உள்ளிட்ட 14 மாநிலங்கள் ஏற்கனவே இதுபோன்ற நடைமுறையை பின்பற்றி வருவதாக மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே மூத்த மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளை கொண்ட குழுவை அமைத்து ஆட்சேர்ப்பு விதிமுறைகளை மறு ஆய்வு செய்து இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து நடக்கும் பல்வேறு அவலங்கள் தொடர்பாக மதிப்பிற்குரிய துணைநிலை ஆளுநர், தலைமைச் செயலர், முதல்வர் என துறை அமைச்சர்கள் என ஒவ்வொருவருக்கும் எத்தனை முறை மனு அளித்தாலும் அந்த மனுக்களுக்கு எந்தவித பதிலும் வர்றது கிடையாது. இன்று மதிப்பிற்குரிய நேற்றைய தினம் புதுச்சேரி மாநிலத்தில் நடக்கக்கூடிய IRBN தேர்வு, இந்த தேர்வுல சர்வீஸ்ல இருக்கக்கூடிய இன்சர்வீஸ் ஊழியர்கள் பங்கு பெற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா சுதந்திர போராட்டத்துடைய பயிற்சி இது நடந்துன்னு இருக்குது. அதனால இந்த நேரத்துல நீங்க தேர்வு நடத்தாதீங்கன்னு சொல்லிட்டு மனு கொடுத்திருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த தேர்வு நடக்குது. இதுக்கிடையில IRBN உடைய 600 IRBN எடுக்க போவதாக புதுச்சேரி மாநிலத்துல அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இந்த 600 IRBNக்கான பழைய நோட்டிபிகேஷன் RR ரெக்ரூட்மெண்ட் ரூலை இப்ப முறைப்படுத்துறாங்க. அந்த முறைப்படுத்துறதுல 171 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், உயரம் இருக்கணும்னு சொல்றாங்க. 2001ல இந்திய நாட்டுடைய தர ஆய்வு அடிப்படையில இந்திய நாட்டுடைய தர ஆய்வு என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா 165 தான் ஒட்டுமொத்த இந்திய தேசத்துடைய புதுச்சேரி தமிழ்நாட்டுடைய உயரம் என்பது 165.8. இங்க சராசரி உயரம் என்பது 165.8. அப்படி இருக்கும்போது புதுச்சேரி மாநிலத்துல 171 சென்டிமீட்டர் வச்சு நீங்க 600 பேரை வேலைக்கு எடுக்கிறீங்கன்னா எப்படி எடுப்பீங்க? அதுவும் இல்லாம தமிழ்நாடுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா IRBN காவல்துறையில பெண்களுக்கு இடஒதுக்கீடு தராங்க. மற்றும் பல்வேறு மாநிலங்கள், அந்த மாநிலங்களுடைய எல்லா மாநிலங்களுடைய நோட்டிபிகேஷன் வச்சிருக்கோம். எல்லா மாநிலங்கள்லயும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% தராங்க. ஆனா புதுச்சேரி மாநிலத்துல பெண்களுக்கான இடஒதுக்கீடு இன்னைக்கு நடக்கக்கூடிய SA எக்ஸாமும் இல்ல. இன்னைக்கு SA எக்ஸாம் 23 காலி பணியிடங்கள் இருக்கு. ஆனா வெறும் 8 காலி பணியிடங்களுக்கு தான் இன்னைக்கு எக்ஸாம் நடக்குது. அதே போல இன்னைக்கு 600 IRBN எடுக்க போறேன்னு சொல்றீங்க. இந்த 600 IRBNல உயரம் நீங்க இந்திய தர ஆய்வு என்ன சொல்லிக்கிறோ அந்த உயரம் அடிப்படையில 165.8, 154.6 அடிப்படையில தான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வாய்ப்பு தரணும்ன்ற ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கோம். அது இல்லாம இங்க ரிசர்வேஷன் முறையை தெளிவாக பின்பற்றணும்ன்ற கோரிக்கையை முன் வச்சிருக்கிறோம். முன் வச்சு மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களிடம் இன்று நேரில் சந்தித்து மனு அளிச்சிருக்கோம். அதே போல மாண்புமிகு முதலமைச்சர், துறை அமைச்சர், காவல் தலைவர், காவல் துணை தலைவர், சூப்பரண்ட் உள்ளிட்ட எல்லாருக்கும் மனு அளிச்சிருக்கோம். இந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் மற்ற இந்திய தேசம் முழுவதும் IRBN எப்படி பின்பற்றுறாங்கன்ற எல்லா விளக்கமும் கொடுத்திருக்கிறோம். மேலும் பல்வேறு மாநிலங்கள்ல IRBN காவல்துறையோட இணைக்கிறாங்க. ஆனா புதுச்சேரியில மட்டும் IRBN ஒரு தனி பிரிவா வச்சிருக்கிறாங்க. அந்த நிலையையும் மாத்தணும். இது எல்லாம் மாற்றுவதற்கான அதிகாரத்தை ஒன்றிய அரசு
இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு கொடுத்ததுக்கான ஆதாரமும் அதற்கான ஆணையும் இங்க வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில ஐஆர்பிஎனுடைய தேர்வு முறையில புதிதாக போடக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் ரூலை முறைப்படுத்தணும் என்ற கோரிக்கையை வச்சு இன்னைக்கு வந்து மனு அளித்திருக்கிறோம். புதுச்சேரி சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் அறிவியலின் பல்வேறு தலைப்புகளை அடிப்படையாக கொண்ட மாணவிகள் தயாரித்த 100க்கும் மேற்பட்ட அறிவியல் மற்றும் கணித படைப்புகள் மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற விலங்கியல் விரிவுரையாளரும் சிறந்த ஆசிரியர் விருது பெற்றவருமான ரவிச்சந்திரன் நடுவராக கலந்து கொண்டார். அவர் மாணவிகள் உருவாக்கிய அறிவியல் படைப்புகள் மற்றும் மாதிரிகளை பார்வையிட்டு அவற்றை மதிப்பீடு செய்தார். பள்ளியின் துணை முதல்வர் ராஜவேலு சுகந்தி தலைமை வகித்தார். தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி முன்னிலை வகித்தார். அறிவியல் ஆசிரியர் ஜார்ஜ் பெர்னால்ட் வரவேற்புரை வழங்கினார். நடுத்தர உயர்நிலை மற்றும் மேல்நிலை வகுப்பு மாணவிகளுக்கு தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் சிறப்பாக செயல்பட்ட மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கான அறிவியல் வினாடி வினா போட்டியும் நடைபெற்றது. நிகழ்ச்சியை பயிற்சி ஆசிரியர் ஸ்ரீநிதி தொகுத்து வழங்கினார். அறிவியல் ஆசிரியர்கள் ஜார்ஜ் பெர்னான்ஸ், மேரிஷாலி, கணித ஆசிரியர்கள் அருண் பிரசாத், செல்வகுமார் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், பயிற்சி ஆசிரியர்கள், அலுவலர்கள் இணைந்து அறிவியல் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுச்சேரி திருக்காஞ்சி ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினம்தோறும் இரவு மின் அலங்காரத்துடன் ஸ்ரீ காமாட்சி அம்மன் திரு வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. இதனையொட்டி காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் நேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து நடைபெற்ற தேரோட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருக்காஞ்சி ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக தேர்பவனி நடைபெற்றது. தேர் வீதி உலா சென்ற போது பொதுமக்கள் தங்கள் வீட்டு வாசல்களில் கோலமிட்டு தீபாராதனை காண்பித்து அம்மனை வழிபட்டனர். இதனால் முக்கிய வீதிகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் மோகன், நடராஜன் உள்ளிட்டோர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்து வருகின்றனர். புதுச்சேரி திருபுவனை பகுதியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர் துளசிதரன் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக நீட் தேர்வு எழுதி இந்த ஆண்டு 543 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இதன் மூலம் அரசு மருத்துவக் கல்லூரி அல்லது ஜிப்மரில் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பை எதிர்நோக்கியுள்ளார். திருபுவனை ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 2023ஆம் ஆண்டு +2 முடித்த துளசிதரன் முதல் முறையாக நீட் தேர்வு எழுதிய போது 281 மதிப்பெண்கள் பெற்றார். தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு 534 மதிப்பெண்களும் 2025ஆம் ஆண்டு 386 மதிப்பெண்களும் பெற்றார். இந்நிலையில் 4வது முயற்சியாக இந்த ஆண்டு நீட் தேர்வில் 543 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். பொருளாதார வசதி இல்லாததால் தனியார் மருத்துவக் கல்லூரியில் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாத நிலையிலும் மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற தனது கனவை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து வந்துள்ளார்.
தந்தையை இழந்த நிலையில் தாய் ரமா தனது வருமானத்தில் பெரும் பகுதியை மகனின் கல்விக்காக செலவிட்டு வந்துள்ளார். மேலும் நகைகளை அடமானம் வைத்து கடன் பெற்றும் மகனின் நீட் தேர்வு தயாரிப்புக்கு உதவியுள்ளார். இதேபோல் களித்தீர்த்தால்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த திருபுவனை மாணவர் பாலாஜி நீட் தேர்வில் 327 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவ படிப்பில் சேரும் வாய்ப்பை அவர் எதிர்நோக்கியுள்ளார். இதனையடுத்து துளசிதரன் மற்றும் பாலாஜி ஆகியோரின் வீடுகளுக்கு புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் நேரில் சென்று மாணவர்களை பாராட்டினர். பொருளாதார வசதிகள் இல்லாத சூழலிலும் விடாமுயற்சியை கைவிடாமல் மருத்துவ கனவை நோக்கி தொடர்ந்து பயணித்து வரும் துளசிதரனின் 4ஆம் ஆண்டு முயற்சி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமின்றி பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கும் நம்பிக்கையூட்டும் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. 386 மார்க் எடுத்திருக்காரு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 534 எடுத்திருக்காரு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 543. இவர் எதையுமே 100 மார்க் 150 மார்க்லாம் எடுத்து இல்லை. எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் எடுத்து அதுக்கான மருத்துவம் படிக்கிறதுக்கான தகுதி பெற்றிருக்காரு. தகுதி இருந்தோம் இவர் பணம் கட்டி படிக்க முடியாமல் வசதி இல்லாமல் அந்த படிப்பை இழந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா 543 மார்க் எடுத்து இன்றைக்கி ஒரு மத்திய கல்லூரியில் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அரசு கல்லூரியில் கண்டிப்பாக இவருக்கு கிடைக்கும். இவர் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சிருக்கனால அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே அரசு பள்ளியில் படிக்கிற 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு இலவச கல்வியை கொடுக்கணும். ஆனால் இடஒதுக்கீடுங்கிறது 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருந்தாலும் இதேமாரி மாணவர்களுக்கு கொடுத்தாதான் அந்த மாணவர்கள் பள்ளியில் மருத்துவ கனவு நிறைவாகணும். அதனால் அரசாங்கம் இந்த 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படிக்கிற மருத்துவத்தில் தேர்வு பயிர மாணவர்களுக்கு முழு ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து அவங்களுக்கு இலவச கல்வி கொடுக்கணும். ஏன் காரணம்னா இந்த மாணவர் போன வருஷம் 343 எடுத்து பணம் கட்ட முடியாமல் போய் சேரல. இப்போ இதேமாரி எத்தனை மாணவர்கள் பாதிச்சிருப்பாங்க. அதனால் அரசாங்கம் இதை கனவு பண்ணணும். இந்த மாணவர்களுடைய பெற்றோர் இப்போ ரொம்ப எங்களுக்கே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஒவ்வொரு மாணவர்களையும் தேர்வு செய்து தேர்ந்தெடுத்து கஷ்டப்படுற பிள்ளைங்களை தான் பார்க்குறோம். அதுமாரி இந்த மாணவரையும் பார்த்து இன்றைக்கி பாராட்டணும். உண்மையே மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய பேர் படிக்கணுங்கிறது எப்படி படிக்கணும்னு தெரியாமல் படிக்கிறாங்க. இந்த மாணவர்களுடைய அறிவுரை கேட்டால் மாணவர்கள் இன்னும் நல்லா படித்து மருத்துவர் கனவு ஆகலாங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதனால் அவருக்கும் வாழ்த்துக்கள். அவருடைய தாய்க்கும் இங்கே அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த முதல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசு பள்ளி ஆசிரியர்கள்லாம் முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த CBSE பாடத்திட்டங்கள் வந்துச்சு. ஆசிரியர்களும் பார்த்தீங்கன்னா நல்ல எஃபர்ட் எடுத்து பிள்ளைங்களை படிக்கிறாங்க. இந்த பையனாலும் போன வருஷம் படித்து மார்க்கு இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நிறைய பசங்க 430 அதெல்லாம் எடுத்துருக்குறாங்க. அதனால் அரசாங்கம் இந்த 10% இடஒதுக்கீடு அளித்ததும் இந்த முழு கல்வி கட்டணத்தை இலவசமாக்குறதுக்கு நன்றி கூறுகிறோம். குறிப்பாக இந்த மாணவருக்கு இலவசமாக படிக்க வைக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை. புதுச்சேரி மாநிலத்தில் பள்ளிக் கல்வி முதல் உயர்கல்வி வரை கல்வித்துறையை சீரழிப்பதாக குற்றம் சாட்டி NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பழைய பஸ் நிலையம் அருகே அண்ணா சிலை பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழ் உரிமை இயக்க தலைவர் பாவானந்த் தலைமை தாங்கினார். இயக்கத்தின் துணைத் தலைவர்கள் சிவ வீரமணி, ஆறு செல்வம், எனாமுல் ஹசன், கோ அழகர், ஏகவல்லி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன், பொருளாளர் லோகையப்பன் ஆகியோர் தொடக்க உரையாற்றினர். முனைவர் தமிழ்மல்லன், முனைவர் இளங்கோ, முத்துக்கண்ணு ஆகியோர் கண்டன முழக்கங்களை வழிநடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், மாநில செயலாளர்கள் மற்றும் பல்வேறு கொம்யூன் நகர் குழுக்களை சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கல்லூரிகளில் பணியாற்றும் துணை பேராசிரியர்களுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் உள்ள பதவி உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும். இதன் மூலம் ஏழை மாணவர்களின் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்வி வாய்ப்புகள் பாதிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரிக்கென தனி கல்வி வாரியம் அமைக்க வேண்டும். அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளும் வலியுறுத்தப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவில் சீதாராமன் நன்றி கூறினார். புதுச்சேரி அரசே, புதுச்சேரி அரசே, புதுச்சேரி அரசே, புதுச்சேரி அரசே, உரிமைக்காக போராடும், உரிமைக்காக போராடும் அரசு கல்லூரி. புதுச்சேரி
மணவெளி தொகுதி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் தனியார் பள்ளி மாணவர்களின் தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பாஜக மாவட்ட தலைவர் சுகுமார், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், விவசாய அணி மாநில பொதுச் செயலாளர் சக்திபாலன் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கிருஷ்ணமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு தேசிய கொடி ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். ஊர்வலத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் தேசிய கொடிகளை ஏந்தியபடி சென்றனர். மேலும் பல்வேறு தலைவர்களின் வேடமணிந்த மாணவர்கள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தனர். தவளக்குப்பத்தின் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற ஊர்வலம் மீண்டும் பள்ளியை சென்றடைந்தது. நிகழ்ச்சியில் பாஜக மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரியா, மாவட்ட பொதுச் செயலாளர் சதீஷ் ஐயனார், தொகுதி பொதுச் செயலாளர் சக்திவேல், பொருளாளர் பன்னீர்செல்வம் மற்றும் ராஜதுரை, SVS குமரன், ரமேஷ், சந்திரமோகன், அன்புராஜன், கணபதி, சண்முகம், தங்கம், முனியன், சுரேஷ், செல்வம், அங்கப்பன், மணிகண்டன், டாக்டர் ராஜ்குமார், நாகமுத்து, கோகுல், லக்ஷ்மணன், சரவணன், மோகன், பாலமுருகன், கார்த்திக், நல்லசிவம் உள்ளிட்ட நிர்வாகிகள், பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மூலகுளம் டாக்டர் MGR நகரில் அமைந்துள்ள பெத்திசெமனர் CBSE பள்ளியில் இந்தியாவின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டம் மற்றும் மாணவர்களின் பிரம்மாண்ட உலக சாதனை முயற்சி தொடங்கியது. விழாவில் பள்ளி மாணவர்கள் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பில் இடம் பிடிக்கும் நோக்கில் பல்வேறு உலக சாதனை முயற்சிகளில் ஈடுபட்டனர். இதில் வேகமாக பறக்கும் பறவைகளின் பெயர்களை அடையாளம் காணுதல், உலக தரம் வாய்ந்த தங்க சுரங்கங்களின் பெயர்களை கூறுதல், வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் விளையாட்டுகளின் பெயர்களை விரைவாக குறிப்பிடுதல் உள்ளிட்ட பல்வேறு திறமைகளை மாணவர்கள் வெளிப்படுத்தினர். மேலும் கணித அட்டவணைகள் மற்றும் சூத்திரங்களை நொடிகளில் ஒப்பித்தும் மாணவர்கள் தங்களது அபார நினைவாற்றல் மற்றும் திறமைகளை வெளிக்காட்டினர். விழாவில் தமிழ்நாடு கவர்னரின் படைத்துறை உதவியாளர் டாக்டர் பிரசன்னகுமார் கலந்து கொண்டு உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை நேரில் சந்தித்து பாராட்டி ஊக்கப்படுத்தினார். தேசப்பற்றை வெளிப்படுத்தும் சுதந்திர தின விழாவுடன் இளம் மாணவர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணரும் உலக சாதனை முயற்சியும் இணைந்து நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி புதுச்சேரி கல்வி வட்டாரத்தில் பெரும் வரவேற்பை பெற்றதுடன் பொதுமக்களின் பாராட்டையும் பெற்றுள்ளது. லட்சிய ஜனநாயக கட்சியின் முன்னாள் நிர்வாகி கண்ணபிரான் கட்சி தலைவர் மற்றும் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும், கட்சி பொறுப்பில் உள்ளவர்களுக்கு அலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சார்பில் கண்ணபிரான் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் வழக்கறிஞர் அணி தலைவர் ராஜ பிரகாஷ் ஆகியோர் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். அதில் கண்ணபிரான் சமூக வலைதளங்களில் கட்சி தலைவர் மற்றும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும், கட்சி பொறுப்பில் உள்ளவர்களை அலைபேசியில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. புகார் மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் அதில் குறிப்பிட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தி கண்ணபிரான் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அறிவுறுத்தலின்படி
நேற்று புதுச்சேரி முதுநிலை காவல் அதிகாரியிடம் ஒரு புகார் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனு என்னன்னா, மங்களம் தொகுதியை சேர்ந்த கண்ணபிரான் அவரும் நம்ம கட்சியில ஜேசிஎம்மா இருக்கும் போதும் எல்ஜேகே கட்சி இருக்கும்போதும் உறுப்பினர் பொறுப்புல இருந்தாரு. அவர் தன்னோட சொந்த விருப்பின் பேர்ல வெளியே போயிட்டாரு. அது வெளியே போனதுக்கு அப்புறம் நம்முடைய கட்சி தலைவரும் எம்எல்ஏமான அவரை பத்தி அவதூறுகள், தவறான வார்த்தைகள், கொச்சையான வார்த்தைகளை வந்து முகநூல் மூலியமாவும் தொலைபேசி மூலியமா தலைவரை பத்தி தவறான கருத்துக்கள் தெரிவித்தாரு. அது சம்பந்தமா முதுநிலை காவல்துறை அணிகளும் புகார் அளித்தோம். இந்த லிமிடேஷன் ஜூரிஸ்டிக்ஷன்றதால பெரிய கடை காவல் நிலையத்தில் இது சம்பந்தமா புகார் அளிச்சிருக்கிறோம். புகாரை பெற்றுக்கொண்டு நம்மளுக்கு ஒப்புகை சீட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. மேலும் இது சம்பந்தமான கொலை மிரட்டல் விடுறது, போன்ல நம்ம கட்சி பொதுச் செயலாளர் இருக்காரு, அவருக்கு போன் போட்டு ஒன்ன ஓய்வு நானு அப்படி ஒண்ணு புதுல நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும்னு சொல்லிட்டு மிக அதிக கொடூரமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அதனால அந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலர் சட்டம் பிரபாகர் நானும் வழக்கறிஞர் தலைவர் திரு ராஜபிரகாஷ் புகார் அளித்துள்ளோம். புகார் மீது விசாரணை இன்றே தொடங்கப்படும் என்று சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வாக்குறுதி அளித்துள்ளனர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலத்துறை சார்பில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களை சேர்ந்த மணமக்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமு இல்லத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு அபிஷேகப்பாக்கம், டிஎன் பாளையம், ஆண்டியார்பாளையம், கொருக்கமேடு ஆகிய பகுதிகளை சேர்ந்த 18 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 1 லட்சம் திருமண உதவித்தொகை பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினார். இதன் மூலம் திருமண உதவித்தொகை பெறும் பயனாளிகள் தங்களது திருமண செலவுகளுக்கு அரசின் உதவியை பயன்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை உதவி பொறியாளர் அன்பழகன் மற்றும் அந்தந்த பகுதிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மணப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சி தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. ஆசிரியர் கலைசெல்வி வரவேற்புரை வழங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் கணேசன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் டாக்டர் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்க தலைவரும் புதுச்சேரி யூனிவர்சல் மனித உரிமை பாதுகாப்பு கழகத்தின் துணைத் தலைவருமான சாண்டல்யன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் அடையாள அட்டைகளை வழங்கினார். மேலும் மாணவர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. சட்டக்கல்லூரி மாணவர் அரவிந்தன், ஜமுனா, ரவி, முனியப்பன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் லதா, மாஸ்டர் ரவீந்திரன், ரோஷன், ஓய்வு பெற்ற NLC அதிகாரி நடராஜன், பத்மா, தொழிலதிபர் ரமேஷ் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினர். நிறைவாக ஆசிரியர் மஞ்சு நன்றி உரையாற்றினார். விழாவில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே வீடு புகுந்து 36 சவரன் நகைகள் மற்றும் ரூபாய் 1.50 லட்சம் பணத்தை திருடிய வாலிபரை காவல்துறையினர் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் திருட்டுக்கு உடந்தையாக இருந்த பெண்ணை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு தெற்கு தெருவை சேர்ந்தவர் விஜயேந்திரன். மும்பையில் உள்ள தனியார் கப்பல் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி முகுந்தாவதி. கடந்த 10ஆம் தேதி இரவு முகுந்தாவதி அதே பகுதியில் நடைபெற்ற கோவில் திருவிழாவிற்கு சென்றிருந்தார். திருவிழா முடிந்து வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு திறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். வீட்டிலிருந்து 36 சவரன் நகைகள் மற்றும் ரூபாய் 1.5 லட்சம் பணம் திருடு போயிருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து தவளக்குப்பம் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் நல்லவாடு தெற்கு பகுதியை சேர்ந்த கண்ணன் மகன் அன்பரசன் என்பவர் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். இதுகுறித்து சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் கலைவாணன் கூறியதாவது: அன்பரசு வீட்டை பூட்டிவிட்டு சாவியை வெளியே வைத்து சென்றதை நோட்டமிட்டுள்ளார். பின்னர் அந்த சாவியை எடுத்து வீட்டை திறந்து நகை மற்றும் பணத்தை திருடியுள்ளார். அவரிடமிருந்து 30 சவரன் நகைகள் மற்றும் ரூபாய் 1.5 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அதே பகுதியில் நந்தினி என்பவரது வீட்டில் 15 சவரன் நகைகள் திருடப்பட்ட சம்பவத்திலும் அன்பரசனுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். கைது செய்யப்பட்ட அன்பரசனை காவல்துறையினர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் நகைகள் மற்றும் பணத்தை திருடுவதற்கு உடந்தையாக இருந்த மாலதி என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்புற தேர் திருவிழா நடைபெற்றது. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஆடிப்புற விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து தினமும் காலை மற்றும் இரவு என 2 வேளைகளிலும் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது.
விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடிப்புற தேர் திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து சுவாமி திருத்தேரில் எழுந்தருள செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். விழாவையொட்டி கோவில் மற்றும் முக்கிய வீதிகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. தேர் திருவிழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் குமரன், கோவில் நிர்வாக அலுவலர், உபயதாரர்கள், சிவாச்சாரியார்கள், ஆலய ஊழியர்கள், சவனடியார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தத்தின் பிறந்தநாள் விழா ஆன்மீக வழிபாடுகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மற்றும் கதிர்காமம் கதிர்வேல் சுவாமி கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் அழகு சார்பில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதி ஆதரவாளர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பெரியவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தத்திற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திண்டிவனம் தென்பசியார் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சுயம்பு நாக அங்காளம்மன் ஆலயத்தின் 13ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை தீமிதி திருவிழா நடைபெற்றது. விழாவையொட்டி கன்னிமார் கோவிலுக்கு சென்ற கரகம் ஜோடிக்கப்பட்டது. பின்னர் கரகம் கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு ஆலயத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ நாக அங்காளம்மன் தீவிதி திடலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதையடுத்து முதலில் சக்தி கரகம் தீக்குண்டத்தில் இறங்கியது. அதனைத் தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் அலகு குத்திக்கொண்டு தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தீமிதி விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து அருள் பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறக்கட்டளை தலைவர் ராம்குமார், விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.